சார் சார் நீங்கள் தமிழா சார் நீங்கள்? ஆ என்ன சார் பண்ணுறீங்க சார்? உங்களுக்கு கடுப்பாது சார் நாங்கள் பண்ணுறோம். ஏய் ஏடா நீ ஆர்டிஸ்டாடா நீ? அப்போ பார்த்தா நான் யாரா? ஆ ஏய் என்ன சார் வாசிக்கிறீங்க நீங்கள்? சரி திட்டாதீங்க சார், நான் பண்ணுறது நல்லா இல்லை எனக்கு தெரியும். அதுக்கே சார் திட்டுறீங்க? என்ன பண்ணுறீங்க கேட்டேன். என்ன அது பேர் என்ன? வாயில். சரி அப்படி போவோம். வாயில் வச்சு வாசிப்பீங்களா கையிலையா? கையில். அது பேர் என்ன சொன்னீங்க? ட்ரம்ஸ் வாசி. அப்படி சொல்லுங்க சார், எங்களை பார்த்தா படிச்ச மாதிரி இருக்குதா நீங்கள்? இப்போ பக்காசோ அப்படின்னா அப்படி தெரியற ஆள் மாதிரி இருக்குதா? என்ன எவ்வளோ வருஷம் வாசிக்கிறீங்க மேடம்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்ன எப்படி லவ் மேரேஜ் இது? சார் இருறா, என்ன ஏன்டா நீ ஏன்டா சந்தோஷப்படுற? உனக்கு என்ன வாசிக்க தெரியுமா? உனக்கு ஒரு கர்மமும் வராது. அந்த ஆள் எப்படி வாசிச்சு சார் அந்த தூக்கி அந்த மண்டல் அடிக்க சார். என்ன பேசிட்டு இருக்கிற நீ? என்ன மாதிரி ஒரு காதல் கதை போயிட்டு இருக்குதுங்க. இது ஒரு பாட்டா 60 ஆயிருச்சு ஆனாலும் முடியும் அந்த மாதிரி சம வைப்பா. எப்படி டேட் பம்புலா நீங்க சார்? உங்களுக்கு நீ யார் நீ அப்படிங்கிற மாதிரி என்ன பக்கத்தில் உட்காந்துருக்கிற அப்படிங்கிற மாதிரி மேடம் பார்த்தீங்களா? எங்கே மீட் பண்ணுறேன்னு கேட்குறாரு பாருங்க. நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏய் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்களா கீழே ஒரு சார் நீங்கள் வாசிக்கணும் சத்தத்தில் வந்திருக்காங்க. ஏதோ ஒரு சத்தம் கேட்குது, வா போய் பாரு. அந்த ஒளி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த மாதிரியா? ஓ எப்படி சார் வாசிக்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார் உங்களுக்கு? இட்ஸ் குட் வித் த ஃபிங்கர்ஸ். நல்லா வாசிப்பாரா சார்? சார் இது ஒரு பெருமையாக இருக்கா சார்? எனக்கு ஒரு ஆண் மகனா ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு என்னை வந்து வாழ்க்கையில் ஒரு பொண்ணு நீ ஒரு ஆம்பளான சொன்னால் கூட சந்தோஷம். நல்லா வாசிப்பான் சார் அப்படின்னா நான் அவ்வளோதான். என்னடா இதுக்கு மேலே என்ன வேணும்? பாடுறா கையை பாடுற வாசி பண்ணுறா நான் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளோ வருஷம் நாள் டேட் பண்ணுறீங்க சார்? 10 மாதம் இப்போ கிடையாது சார். ஒரு மினி வித்வான் வந்திருப்பான் தெரியுமா 10 மாதத்தில். அவ்வளோ டைம் இருக்கு அதில். இப்போதான் 10 மாதம் 10 மாதம் இப்போ வந்துருச்சா? ஒரு இந்த ஜென்ரேஷன் ஸ்லோவான ஜென்ரேஷன் தெரியுது. எங்களுக்குலாம் ஒரு வாரம் லவ் பண்ணுறவனை அந்த மாதிரி இருக்கும். எப்படி நீங்கள் எப்படி சார் ஒரு டாக்டர் ஒரு உங்களுக்கு இந்த வீணை வாசிக்கிற பொண்ணு அந்த மாதிரி சரஸ்வதி மாதிரி அந்த மாதிரி சார் நீங்கள் இவ்வளோ ஃபேங்காக இருக்கக்கூடாது சார். என்ன சொல்லணும்னா எனக்கு டாக்டர் தான் பிடிச்சிருக்கு. என்ன உனக்கு அதை மேனேஜ் பண்ண தெரிஞ்சு உங்களுக்கு இதை மேனேஜ் பண்ண தெரியலையா சார்? சிங்கிளாக இருக்கீங்க. நீ சிங்கிள் தானே ப்ரோ? தெரியுது ப்ரோ, பார்த்துக்க சார். இந்த சிங்கிள் பாய்க்காக ஒரு டிப்ஸ் சொல்ல முடியுமா சார் உங்களுக்கு? சிங்கிள் பசங்களுக்கு என்னது யார் கூட இருக்குது? கேஷுவலாக கேஷுவலாக இருந்துட்டு போனால் தனியாக கேஷுவலாக இருக்கிறதா? வழியில் ஏதாவது டாக்டர் வந்துச்சுன்னா அப்படியே சார் நீங்கள் எல்லாத்தையுமே ஈஸியாக காட்டுறீங்க சார். இட் நாட் தட் ஈஸி. உனக்கு தெரியுமா எவ்வளோ கஷ்டம் ஒரு பொண்ணு கிடைக்கிறது? உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறேன் நான். என்னமோ 4 பொண்ணை போட்ட மாதிரியே உட்காந்துருக்கிறேன். நீ கஷ்டம் தானே, என்ன பண்ணுற நீ? சார் பயம் தெரியுதா சார்? அவங்க ஒரு என்ன வேலைன்னு செஞ்சோன்னே சார் வேலையை விட்டு மட்டும் தூக்கிடாதீங்க சார். நான் மேனேஜர் அவனுக்கு. உன் பேர் என்ன? சூட்கேஸ்னு ஒரு பேர், துர்கேஷ். ஓகே மேடம், நீங்கள் இவர் கூட வந்தீங்களா? ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு உங்க மூஞ்சில. அப்பா செருப்பால் அடிக்கிறாங்கடா இவனா. இந்த நாயை யாருமே இது வரைக்கும் அடிச்சது இல்லை. அங்கே மாதிரி ஒரு சந்தோஷம். சார் ஹாய், லவ் மேரேஜா சார் நீங்கள்? சார் அங்கே பாரு கை தட்டுங்களா? சொல்கிறாங்க லோன் ஆகுது சார். புரிஞ்சிருச்சு அப்புறம் எவ்வளோ எப்படி சார் மேடம்? எப்படி சார் அந்த காலத்தில் லவ் எப்படி சார் பண்ணீங்க? பார்த்துக்கடா சூட்கேஸ். காதல் எல்லா காலத்திலும் இருக்கு சார். இவனுக்கு காதலே இல்லை சார். காதலும் இல்லை, கைரேகை இல்லை சார். நீங்க தான் சார் அட்வைஸ் சொல்லுங்க சார். காதல் நீ எப்படி சார் ப்ரப்போஸ் பண்ணீங்க? உங்களுக்கு ஓலையில் எழுதி அனுப்பிச்சிங்க, புறால அனுப்பிச்சிங்களா? சார் நான் வாழ்க்கையிலே பார்த்த ரொமான்டிக்கான ஆள் நீங்கள் தான் சார். காதல் எல்லா வயசுலையும் ஒரு குளுசுக்கு அப்படிங்கிறாரு. அதாவது இவ்வளோ ஒரு அழகான விஷயத்த செருப்பால் அடித்த மாதிரி சொன்னார் பாரு.
தலையாட்டாத நீ, கோபமா வருது எனக்கு உனக்கு. எங்கெங்கெல்லாம் லவ் இருக்குது, நீ என்ன சும்மா உட்காந்துருக்குற? கையை கட்டாத முதல்ல, சில்லா உட்காருப்போம். மேடம் நீங்க ஏன் மேடம் ஓகே சொன்னீங்க அவருக்கு? அது மட்டும் இல்ல, 40 வருஷமா தொடர்பு அதே லவ். தெரியும் சார். ஓகே சார், சூப்பர். 40 வருஷமா லவ் பண்றீங்க கரெக்டா? ஆமா சார், இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. என்ன சார், என்ன மேடம்? அப் டு எண்ட் ஆஃப் தி லைஃப் வரைக்கும் லவ் பண்ணு. இது இப்போ இது வந்து எனக்கு எப்பவுமே ஒரு கப்பலை பார்த்தா இவங்க எப்படா பிரிவாங்க அப்படின்னு ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கும். நீ மட்டும் ஜாலியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி. ஆனா உங்களை பார்த்தா மட்டும்தான் சார் இது வாய்ப்பே இல்லை இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரி. இவ்வளவு வருஷமா கல்யாணம் பண்ணிக்கிற ஒரு டிப் சொல்லுங்க சார். இவ்வளவு வருஷம் லாங் மேரேஜ் வேணும்னா ஒண்ணு வேணும், இப்படி இருந்தா பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. விட்டு கொடுக்கிற தன்மை இருந்தா சார் நீங்க பட்டிமன்ற பேச்சாளரா சார்? சார் நீங்க ஒரு திருக்குறள் மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வாழ்வது எப்படி அப்படின்னு ஒரு புக் எழுதி வச்சுக்கீங்களேன். 50 வருஷம் வந்திருக்கேன் சார், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. சரி, நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா சார் உங்களுக்கு? நீங்க அடி வாங்கிருக்கீங்களா சார்? இது ஒரு பெருமையா சார்? அப்ப நீங்க தான் சார் வைஃப், அவங்க ஹஸ்பண்ட். உங்க பேர் என்ன மேடம்? அப்படி போவோமா? நீங்க வைஃப் கூட்டு வந்திருக்கீங்களா? ஏன் சார் இங்க வந்து ஏய் என்னடா சிரிக்கிற அப்படின்னாடியா? என்னடா சிரிக்கிற அப்படி ஒரு அடி வாங்கிங்களா சார்? நீங்க ஃபர்ஸ்ட் வீட்ல நீங்க காலில் விழுந்தீங்களா? பால் நீங்க எடுத்துட்டு வந்துருக்கீங்க. விட்டு கொடுக்கறதுனா ஒரு டைம் நீங்க அடிக்கணும், ஒரு டைம் அவங்க அடிக்கணும். அடி வாங்கிட்டே இருக்கா வீட்டுக்கு. நீங்க அடிச்சுட்டு வலிக்கு மருந்து மட்டும் போடுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்க பேர்? முத்துக்கர். சார் முத்துக்கருக்கு திருப்பி ஒரு பெரிய கைத்துல புரியல. என்னது சொல்லுங்க சார். எவ்வளவோ சொல்லிட்டீங்க, அதெல்லாம் கேட்டேன். இப்போ முத்துக்கருப்பன் சொல்லுங்க. என்ன சார் நீ இதெல்லாம் சார் அவர் பெர்ஃபார்ம் பண்ண வந்திருக்காரு சார் இங்க, தெரியுதா? மைக்கு கிடைக்கலங்கிறனால இருங்க, கண்டிப்பா இன்னும் 2 பாயிண்ட் யோசிச்சு திருப்பி வீட்டுல அதையும் கக்கிருங்க. நான் ஏன் கெடுப்பேன் அதை. வேற என்ன? இப்ப மேடம் பேருக்கு இருக்கா. மேடம் உங்க பேர் என்ன? தமிழ் செல்வியா? அது ஏன் தமிழ் செல்வி? தமிழ்லயே ஒரு செல்வியா அவங்க? என்ன? ஆமா, இது ரொம்ப சிம்பிளா முடியுது. சூப்பர் சார். அப்ப உங்க பேர் தமிழ் வச்சிருக்காங்க சார். சார் நீங்க வந்து இது வந்து ஒரு கல்யாணத்துக்கெல்லாம் போனா ஒரு பெரியவங்க உட்கார வச்சு என்ன சார், ஏய் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமாடா, நீ என்னடா உருப்படாமே சுத்துறேங்கிற மாதிரி. சூப்பர் சார். வேற ஏதாச்சும் 2 பாயிண்ட் இருக்கா? வேற ஏதாச்சும் உங்க பெருமைகள்? இருக்கு சார், நான் சாதாரண விவசாயி தான். சரி, அவங்க வந்து கலெக்டர் ரேங்க்ல இருக்காங்க. அவங்க கலெக்டரா? கலெக்டர் ரேங்க்ல அதே. ஐயோ சார், டைம் முடிஞ்சு போச்சு சார். நான் ஒன்று பண்றேன், உங்க வீட்டுக்கு வர முத்துக்குமரன் அந்த தமிழ் செல்வியோட கப்புள் vlogs எடுத்து நான் யூடியூப்ல ஒரு வீடியோ போட்டு காஃபி வித் முத்துக்குமரன் அப்படி ஒரு ஷோ பண்றோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் முத்துக்குமரன்.